கிரைஸ்தலால் எப்படி இருக்கிறீங்க? ஒரு சகோதரன் கிறிஸ்துவுக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்டார். திருமணம் நடந்தது. வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாய் கடந்து வந்தது. பிள்ளைகள் பிறந்தார்கள். பிள்ளைகளுக்கு வேண்டிய கடமைகளை செய்யும்படி நன்றாய் உழைத்தார். மனைவிக்கு வேண்டிய கடமைகளை செய்தார். பிள்ளைகள் திருமணம் ஆனார்கள். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வந்தார்கள். அந்த பிள்ளைங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்தார். ஆனால் எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும், குடும்பம், மனைவி, பிள்ளைகள் இருந்தாலும், அது நடுவிலையும் கர்த்தரை தேடுவதிலே அவர் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. அநேகர் பேர் சொல்வது உண்டு, ஐயோ பிள்ளைகள் தொல்லை பண்ணுகிறார்கள், என்னால் ஜெபிக்க முடியவில்லை. மனைவியுடைய பிரச்சனையால், தொல்லையினால் என்னால் ஜெபிக்க முடியவில்லை. கணவர் இப்படி பண்ணுகிறார், என் உறவினர்கள் சரியில்லை, வேலை ஸ்தலத்தில் எனக்கு பெரிய போராட்டம் ஆகியால் என்னால் தேவனோடு நெருங்க முடியவில்லை என்றெல்லாம் பல காரணங்கள் நம்ம சொல்வது உண்டு. ஆனால் இந்த சகோதரன் எல்லா காரியத்தின் நடுவிலையும் கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தார். அவனுடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ள அவர் பூர்ண ஆயுசு நாட்கள் நிறைவேறும் வரை எல்லா பகுதியிலையும் மனைவி, பிள்ளைங்கள், பேர பிள்ளைகள் எல்லாதோடைய நடுவிலையும் சமாதானத்தை பெற்று, அதே நேரத்துல கர்த்தரோடு ஐக்கியமா இருந்தபடியால் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதிலும், வேதத்தை வாசிப்பதிலும், கொடுப்பதிலும் எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு பிரியமா இருந்தபடியால் குடும்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது. எல்லா குடும்ப வாழ்விலும் ஜெயித்தார், வேலை ஸ்தலத்திலையும் ஜெயித்தார், ஆவிக்குரிய வாழ்விலையும் ஜெயித்தார். காரணம் ஒண்ணு, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடின போது அவனுடைய வாழ்க்கை எல்லா பகுதியிலும் வெற்றி பெற்றது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்க அநேக பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கலாம். ஐயோ என்னோட பிள்ளைகளை என்னால் வளர்க்க முடியவில்லை, இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனை எனக்கு அதிகமா இருக்குது, என்னால் தேவனை தேட முடியல என்றெல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனைகள் நடுவிலையும், எல்லா வேலை